அவர் பேசுறதை நாங்கள் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோம். கூப்பிடுமா நந்தினிய. அந்த பையனை 2 பேரை வாசலில் நிற்க வச்சுருக்காங்க. இன்னாத்துக்கு வாங்கிட்டு போன ரிப்போர்ட்டை சொல்லுங்க. 4 போலீஸ் வந்தாங்க, 1 போலீஸ் உள்ளகிறாரு. இப்ப வரைக்கும் வெளியே இருக்கிறாங்க 2 பேரும். யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில மருத்துவரை பட்ட பகல்ல கத்தியால குத்திய சம்பவம் தமிழகம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. இந்த சம்பவத்தோட உண்மை பின்னணியும் அரசு எடுத்த அடுத்த கட்ட நடவடிக்கைகளையும் குறித்து விரிவா பார்க்கலாம் இந்த காணொளியில. சென்னை பெருங்களத்தூரை சேர்ந்த விக்னேஷ் என்பவரோட தாய் பிரேமாவுக்கு நுரையீரல் பிரச்சனை ஏற்பட்டதா தெரியுது. இதுக்கு கடந்த ஆண்டு மே முதல் நவம்பர் மாசம் வரைக்கும் சென்னை கிண்டில இருக்க கலைஞர் நூற்றாண்டு பன்னோக்கு மருத்துவமனையில புற்றுநோய் நிபுணர் மருத்துவர் பாலாஜியிடம் சிகிச்சை பெற்றிருக்காங்க. ஆனா சிகிச்சையில தகுந்த முன்னேற்றம் ஏற்படாத நிலையில ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே இருக்கு தனியார் மருத்துவமனையில 3 மாத சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இதையடுத்து அடையார்ல இருக்க மருத்துவர் ஜாக்லின் மோசஸ் அப்படின்றவர்கிட்ட ஆலோசனை மேற்கொண்டப்போ மருத்துவ சிகிச்சையில ஏற்பட்ட பக்க விளைவு காரணமா பிரேமாவுக்கு உடல் நலம் குன்றியதா தெரிவிச்சிருக்காரு. மேலும் இது தொடர்பா இதற்கு முன்னாடி சிகிச்சை அளித்த மருத்துவர் மேல வழக்கு தொடரலான்னு சொல்லியிருக்காரு ஜாக்லின் மோசஸ். இந்த நிலையில இன்னைக்கு காலையில வெளி நோயாளி பிரிவுல மருத்துவரை சந்திக்க 4 பேரோட விக்னேஷ் மருத்துவமனைக்கு சென்றதா சொல்லப்படுது. அப்போ புற்றுநோய் சிகிச்சை பிரிவுல இருந்த மருத்துவர் பாலாஜி கிட்ட சுமார் அரை மணி நேரமா விக்னேஷ் பேசியதாகவும் தெரியுது. ஒரு கட்டத்துல தான் வீட்டுல இருந்து கொண்டு சென்று காய்கறி நறுக்கும் கத்தியால மருத்துவர் பாலாஜியோட இடது கழுத்துல 2 முறை குத்தியிருக்காரு. இதுல படுகாயம் அடைஞ்சு ரத்த வெள்ளத்துல துடிதுடித்திருந்த மருத்துவர் பாலாஜி உடனடியா தீவிர சிகிச்சை பிரிவுல அனுமதிக்கப்பட்டிருக்காரு. அதே சமயம் எதுவும் தெரியாத மாதிரி மருத்துவமனையில இருந்து வெளியேற முயன்ற விக்னேஷ பொதுமக்கள் சுற்றி வளைச்சு பிடிச்சு காவல்துறை கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. வெட்டிட்டானா ஒருத்தவன. ஆமா புண்ணா இப்பயாவது புண்ணா புடினா வெட்டிட்டானா. கயிறு என்ன பண்றீங்க? கயிறு எடுத்து கடிங்க. ஓடிங்க. பேண்டேஜ் எடுத்துக்கலாம். ஆமா இவன் சார் விடுங்க சார், விடுங்க சார். அவன் சத்துக்கு தலையை போட சார். விடுங்க இதையடுத்து கிண்டி அரசு மருத்துவமனைக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் சென்று ஆய்வு பண்ணிருக்காங்க. இதையடுத்து மருத்துவரை தாக்கிய நபர் உடனடியா கைது செய்யப்பட்டிருக்காரு. இந்த செயல் வன்மையா கண்டிக்கத்தக்கது. இந்த செயலை செய்த இளைஞர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும்னு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினும் தெரிவிச்சிருக்காரு. கிண்டி அரசு மருத்துவர் மீதான கத்திக்குத்து சம்பவத்தை அடுத்து அரசு மருத்துவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டம் தெரிவிச்சிருக்காங்க. தமிழ்நாடு முழுவதும் இருக்க அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவ கல்லூரிகள்ல அவசர கால சிகிச்சை மற்றும் உயிர் பாதுகாப்பு சிகிச்சையை தவிர்த்து எல்லா துறை அரசு மருத்துவர்களும் காலவரையற்ற பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட இருக்கிறதா அரசு மருத்துவர்கள் சங்கம் தெரிவிச்சிருக்காங்க. இதனால
தமிழகம் முழுவதும் அரசு மருத்துவர்கள் வேலை நிறுத்த போராட்டம் அறிவிச்சிருக்க நிலையில அமைச்சர் மா சுப்பிரமணியன் மாலை 4 மணிக்கு தலைமை செயலகத்துல பேச்சுவார்த்தை நடத்த அழைப்பு விடுத்திருக்காரு. இது மட்டும் இல்லாம முதல்வர் மு.க.ஸ்டாலின் கிண்டியில நடந்த அரசு மருத்துவருக்கான கத்திக்குத்து சம்பவத்திற்கு விரிவான விசாரணை நடத்தவும் உத்தரவிட்டிருக்கிறதா தெரிவிச்சிருக்காரு. இந்த நிலையில தான் கைது செய்யப்பட்டிருக்க விக்னேஷ் கிட்ட காவல்துறையினர் நடத்திய விசாரணையில அதிர்ச்சியான சில தகவல்களும் வெளியாகியிருக்கு. அவர் கொடுத்திருக்க அந்த வாக்குமூலத்துல என்ன சொல்லி இருக்காரு அப்படின்னா, மருத்துவரை கத்தியால குத்த வேண்டும்னு தான் திட்டமிட்டு வீட்டுல இருந்தே கத்தியை எடுத்துட்டு வந்தேன். வலியால எங்க அம்மா துடிக்கிறத தாங்கி கொள்ள முடியாம தான் காய்கறி வெட்டும் கத்தியை எடுத்துட்டு வந்து மருத்துவரை குத்தின அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த நிலையில துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினும் தன்னோட எக்ஸ் தள பக்கத்துல ஒரு பதிவு வெளியிட்டிருக்காரு. அதுல சென்னை கிண்டியில இருக்க கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில பணியில் இருந்த புற்றுநோய் பிரிவு மருத்துவர் பாலாஜி மீது அங்கு சிகிச்சையில் உள்ள ஒருவரின் குடும்பத்தை சேர்ந்த நபர் கொடூர முறையில தாக்குதல் நடத்திய சம்பவத்தை வன்மையா கண்டிக்கிறேன். அரசு மருத்துவர்கள் மீதான தாக்குதல்களை ஒருபோதும் ஏற்கவே முடியாது. இது பற்றிய தகவல் அறிந்ததும் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் அவரோட உத்தரவு பேர்ல கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில மருத்துவர் பாலாஜிக்கு சிகிச்சை வழங்கப்பட்டு வரும் நிலையில சிகிச்சை தொடர்பான விவரங்களையும் மருத்துவர்கிட்ட நான் கேட்டறிஞ்சேன். மேலும் அவருடைய குடும்பத்தினரை சந்தித்து நேர்ல ஆறுதல் சொன்னோம். மருத்துவர் பாலாஜி பூரண குணமடைய முதலமைச்சர் தலைமையிலான அரசு அவருக்கு அனைத்து வகையிலும் துணை நிற்கும். அவர் விரைந்து நலம் பெற விழைகிறேன். அரசு மருத்துவமனைகளில் பணியாற்றும் மருத்துவர்களுக்கு அங்கு சிகிச்சை செல்வோர் முழு ஒத்துழைப்பு வழங்குவதும் அரசு மருத்துவர்களின் பணியிட பாதுகாப்பை உறுதி செய்வதும் நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமையா இருக்கு. இரவு பகல் பாராது மக்களை காக்கும் மகத்தான பணியில ஈடுபட்டு வரும் அரசு மருத்துவர்களுக்கு கழக அரசு என்னைக்குமே பாதுகாப்பு அரணா திகழும். இது போன்ற சம்பவங்கள் இனியும் தொடராம இருக்க எல்லா நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு பதிவிட்டிருக்காரு. ஏற்கனவே கொல்கத்தால இரவு பணியில இருந்த பெண் மருத்துவர் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட விவகாரத்தை கண்டித்து நாடு முழுவதும் இருக்க மருத்துவர்கள் செவிலியர்கள்னு ஒட்டுமொத்த மருத்துவ துறையுமே பாதுகாப்பு கோரி போராட்டத்துல இறங்கி இருந்த நிலையில இன்னைக்கு நடந்த இந்த கிண்டி மருத்துவமனை சம்பவம் மேலும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. தன்னோட தாய் வலியால கதறி துடிக்கிறத பார்க்க முடியாம தவறான சிகிச்சை அளித்த மருத்துவரை விக்னேஷ் எனும் அந்த நபர் கத்தியால குத்தியது அவர் தரப்புக்கு ஒரு பாச போராட்டமா இருந்தாலும் வன்முறையை கையாண்டிருக்க கூடாது அப்படின்றதுதான் பல்வேறு தரப்பினரின் கருத்தாகவே இருக்கு. அது மட்டும் இல்லாம உயிரை காக்கும் மகத்தான தொழில இருக்க மருத்துவர்களும் தாங்கள் செய்யும் தொழிலுடைய முக்கியத்துவத்தை கருதி கண்ணும் கருத்துமா பணியாற்றணும் அப்படின்றதே அலட்சியமா செயல்படும் சில மருத்துவர்களுக்கு மக்கள் பலருடைய கோரிக்கையாகவும் இருக்கு. இது போன்ற பல்வேறு தகவல்களுடன் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பவித்ரா சிவகுமார். சொல்ல தெரியாதவன் சண்டை போட்டா கூட வீட்டுக்கு வந்துடுவான். அந்த மாதிரி கேரக்டர் அவன். அவனும் %% ஃபிக்ஸு. கூடாஞ்சேரியில வேலைக்கு போனான், அங்கேயே விழுந்துட்டான். SRMல அட்மிட் பண்ணாங்க. அவங்க கேட்டது ஒரே பதில், போயிட்டு ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு லெட்ரு சீல் அடித்து வாங்கிட்டு வந்து கொடுனாங்க. ராஜீவ்காந்திக்கு திரின்னு என் பையன் சின்ன பையன் அவனும் தெரிஞ்சாங்க. அதெல்லாம் நான் தர முடியாது போட்டு அப்படின்னு கண்டிஷனாக சொல்கிறாங்க. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி தானே, சின்ன பையன் தானே, நீங்களே அவனை மட்டன் தட்டினால் தானே இன்றைக்கி என் பிள்ளைக்கு இந்த நிலைமை. நீங்கள் ஊக்கம் கொடுத்துருந்தா அப்புறம் கவர்மெண்ட் என்ன சொல்லுது, கல்வி செய்யுங்க, வேலை வாய்ப்பு தரேன், எதில் தரீங்க? வாய் வழியாவா? செயல் இல்லைல்ல, என்ன செயல் வழியை கற்றுக்கீங்க? எனக்கு 3 பசங்க இருக்காங்க, என்ன கொடுத்துருக்கீங்க சொல்லுங்க. இப்போ நீங்கள் எடுத்த ஸ்கேன் எக்ஸ்ரே இதெல்லாம் எடுத்து உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு அந்த டாக்டர் இது வரைக்கும் உங்கள்கிட்ட ஒரு முறையாவது சொல்லியிருக்காரா? ஒரு முறை கூட அவர் உனக்கு இந்த பிரச்சனை சொன்னதே இல்லை. எனக்கு 5வது ஸ்டேஜ் கேன்சருன்னு இப்போ பொருளையே கலைப்பு விட்றாங்களே, யார் வேலை அது? அதை சொல்லுங்க. எனக்கு அதே பாலாஜி வாயிலேருந்து தான் எனக்கு அடையாறு இன்ஸ்டியூட் ஹாஸ்பிட்டல்லேருந்து உனக்கு 2nd ஸ்டேஜுமா, சீக்கிரம் குணப்படுத்திடலாம், பயப்படாத. எல்லா ஆஸ்பத்திரிலையும் 12 போடுவாங்க, நாங்கள் உங்களுக்கு 4 போட்டு நான் குணப்படுத்துகிறேன். என்கிட்ட பணம் இல்லை, நான் வெளியே வந்துட்டேன். நான் பணம் வச்சுருந்தா நான் தூளை பார்த்துருப்பேன். அடையாறு இன்ஸ்டியூட் ஹாஸ்பிட்டல் அந்த அளவுக்கு எனக்கு வருமானம் இல்லை, அதனால நான் பணான்னிட்டேன்.
அவர் சொல்கிறாரு என்ன 1.5 மாதம் அட்மிட்டில் இன்னொரு கீமோ உனக்கு வேணாமா அப்படின்ட்டு போகிறாரு. என்னை பார்க்காமல இன்னொரு கீமோ உனக்கு வேணாம். அதான் நான் சொல்கிறேன் பக்கத்து வீட்டில் என்னக்கா சொல்லிட்டு போகிறாரு இவர், உனக்கு தாம்மா கீமோ வேணாம். ஏக்கா நான் அவருக்கு விரோதியாக்கா என்னை ஒரு வழி ஆக்கிட்டாரு. அப்புறம் என்னத்துக்கு அந்த ஆளு ஏன் மூஞ்ச பார்க்க அவனுக்கே வெக்கமா இருக்குதுன்னு சொன்னேன். அவர் பார்க்கவே மாட்டார். நாங்க அம்மா மூஞ்சியே பார்க்கவே மாட்டார். பாதி டாக்டர் எங்க அம்மா மூஞ்சியே பார்க்கவே மாட்டாரு. ஒரு வாட்டியும் நாங்க பாத்துருக்கோம். எங்க அம்மா மூஞ்சிய பார்க்கவே மாட்டாரு. ஒரு நாள் அனுபவிச்சிருக்கேன். நானும் பாத்திருக்கேன் எங்க அம்மா மூஞ்ச. அவர் வந்து பாக்குறது அவர் மூலியமா தான் பாப்பாரு. எங்க அம்மா பாத்துறா கம்முன்னு ஓரம் போயிடுவாரு. இப்போ அரசாங்கத்துக்கோ இல்ல பொதுமக்கள் கிட்டயோ நீங்க என்ன மாதிரியான கோரிக்கை வைக்கணும்னு நினைக்கிறீங்கம்மா? ஃபர்ஸ்ட் அந்த டாக்டர் மாத்தணும். அந்த டாக்டர் அந்த டாக்டர் மாத்துறாங்க, மாத்தல நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணட்டும். இருக்கிற மக்கள் பொதுமக்களுக்கு நல்லா இருக்கணும். அவ்வளவுதான் சார். மிச்சம் யாரும் செத்து போக கூடாதுல. ஒரு அந்த லங்ஸ் கோசம் செத்து போக கூடாது. ஒரு துணி மாத்தத்துக்கு நான் என் ஆம்பளை பையனை வச்சுதான் நான் மாத்தினேன். அதுதான் இந்த வாட்டி என் பெரிய பையனுக்கு. எங்க அம்மாவுக்கு பொண்ணு கிடையாது. நாங்க 3 பேருமே பசங்க. மனசு ரொம்ப வருத்தம் ஆயிட்டு அவனுக்கு. விக்கி அம்மாவுக்கு பார்த்த முழுப்பா மூச்சு வாங்க. எங்க அண்ணன் விக்கி விக்னேஷ் தான் பார்த்தா நீ மீதி மாட்டி விட்டுப்பான்னு என் பையனுக்கு நீல சோறு கூட சாப்பிடல. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனால் அவன் இவ்வளோ கஷ்டப்பட வந்து நான் பக்கத்து வீட்டிலேருந்து கூப்பிட்டு இருப்பேன். அவர் பேசுறதை நாங்கள் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோம். கூப்பிடுமா நந்தினிய. அந்த பையனைய 2 பேரை வாசலில் நிற்க வச்சுருக்காங்க. இன்னாத்துக்கு வாங்கிட்டு போன ரிப்போர்ட்டை சொல்லுங்க. 4 போலீஸ் வந்தாங்க. ஒரு போலீஸ் உள்ளேங்கிறாரு. இப்போ வரைக்கும் வெளியே இருக்கிறானுங்க 2 பேரும். உட்கார வச்சிருந்தா என்ன கதை? ஒரு ஹவர்ல என் பையன் வரணும், இல்லைன்னா நான் ஆம்புலன்ஸ் வச்சு நான் வருவாங்க. இப்ப இருக்க எங்க அம்மா முடியல சார். இது எனக்கு உடனே நடவடிக்கை எடுக்கணும் நீங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். எல்லா ப்ரூஃப் எடுத்துன்னு போயிருக்கிறாரு. எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டு எதுக்கு உட்கார வச்சுன்னு இருக்கணும்? நீ ஜெராக்ஸ் எடுத்துன்னு தரந்தானு சொன்னேன். நான் உடனே மாசமாகிற பொண்ணு ஓடியாந்தது. என்ன சொல்லிட்டு போனேன்? நீ போமா நாங்க எடுத்து கொடுத்துட்டு போறோம். இதோ வராங்களே கூட அப்படின்னா 4 பேர் வந்தாங்க போலீஸ். மேல 2 கொடுத்துருக்கான் அந்த பையனும் என் லாஸ்ட் பையனும் போய்க்கிறாங்க. தம்பி கமலேஷ்னா இப்போ மொத்த ரிப்போர்ட் எடுத்து என் பையன் இப்போ வரணும் ஒரு ஊர்ல. எல்லாமே இங்க மாட்டினத அவருக்கு எடுக்கிறதுக்கு என்ன உரிமை இருக்குது? போடுங்க அங்கேயும் அந்த வீடியோ எடுங்க சார். இங்க மாட்டினதே எத்தனை போய் இருந்திருக்காங்க முறைக்கு. வீட்டுல வந்து எடுத்து என்ன பர்மிஷன் கொடுத்து எடுக்கணும். கவர்மெண்ட் நீ சொல்லிட்டு ஷூ கார்டோட வந்தாங்க. வீட்டுல ஷூ கார்டு எடுத்து வந்தாங்க. அப்ப கவர்மெண்ட் யார் பக்கம் இருக்கு? ஷூ கார்டு போனா ஒத்துப்பாங்களா? கவர்மெண்ட் யார் பக்கம் இருக்கு தெரியுதா? எந்த பக்கம் இருக்குதோ அந்த பக்கம் தான் அல்ல கைங்க ஆட முடியும். வேற யாரும் ஆட முடியாது. ஏன் என்னோட ரிப்போர்ட்டை நீ மாத்தினா கூட இதே கலைஞர் ஹாஸ்பிட்டல்ல நான் என்னென்ன டேட்டுக்கு எடுத்தேன்றத மொத்தமா கம்ப்யூட்டர்ல இருந்து எடுக்க சொல்லுவேன். நான் இதோட விட மாட்டேன். நீ இப்போ என் பிள்ளைகிட்ட இப்போ ஒரு ஹவர்ல வீட்டுக்கு கொடுத்து அனுப்பலன்னா இதுதான் நடக்கும். இதை மீடியாவில் நீங்கள் போடுவீங்களோ லைவாக அவங்க பார்ப்பாங்களோ எனக்கு தெரியாது. ஒரு ஹவர்ல அங்கே இருக்க என் 2 பிள்ளைங்களும் என்னோட மொத்த ரிப்போர்ட்டை வீட்டுக்கு வரணும். சார் எத்தனை மாதம் ஆனதெல்லாம் அக்கா நான் ஞாபகம் வச்சு சொல்கிறேன். அப்போ நான் படிக்காதவன். நீ 25 வருஷம் சர்வீஸு. ஒரு ஸ்கேன் எடுத்துட்டு பார்க்க உனக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? நீ தான் எழுதி கொடுத்த. நான் 2800 ரூபா கொடுத்து எடுத்தேன். பார்க்கணும்ல, அதானே உன்னோட வேலை. சொல்லுமா எப்போ பாரு டிஃபன் எடுத்து போய் தனியாக ரூமில் உட்காந்தா எதுக்கு உனக்கு வேலை? சொல்லுங்க. பாட்லேயும் எப்படிமா இருக்கிற நீ? ஒரு நாள் கூட ஊசி போட்டு சாப்பிட்றியா? தனி நிறைய குடி, ஜூஸு குடி, எதுவுமே சொன்னது சொல்லவே மாட்டாரு. எதுவுமே கேட்க மாட்டாரு. எதனா நம்ம பேசினா நான் டாக்டரா நீ டாக்டர் இந்தா நோட்டு எடுத்துட்டு போ அந்த மாதிரி தான் பண்றாரு அப்படின்னா அப்ப நாங்க யார்கிட்ட உங்களுக்கு கோரிக்கை என்ன? அரசாங்கத்துக்கு ஏதாவது வைக்கிறீங்களா? கோரிக்கை என்ன சொல்லுங்கம்மா? அரசாங்கம் எங்க பக்கம் எங்களுக்கு இப்போ நிற்குமா? அரசாங்கம் இப்ப இல்ல. அரசாங்கம் என்ன? நான் இப்ப இருக்கேன், எனக்கு என்ன செய்ய? இப்போ நான் எவ்வளவு கடன் பட்டிருக்கேன் தெரியுமா? என் வீட்டுக்காரர் இழந்து இப்ப உயிர் யாருன்னா காப்பாத்துவோம்? லங்ஸ் இப்ப யாருன்னா வைப்பாங்க? அரசாங்கம் வைக்குமா? இப்போ லங்ஸ் உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட்ல போய் நான் யாருக்கு எங்க அம்மா இப்ப வைப்பாங்க? எங்க அம்மாக்கு யாரும் லங்ஸ் தர முடியுமா? சொல்லுங்க. யார் தருவா? இப்ப ஒரு கவர்மெண்ட்ல போய் என்னை இப்படி ஆக்கிட்டாங்க. எல்லாரும் எனக்கு சொல்றதான் பணம் சம்பாரிச்சிடலாம்,
பசங்களை விட்டுட்டு நீயும் போயிட்டீன்னா எப்படி அப்படின்னு என்னை கேட்குறாங்க. சொல்லுங்க. அப்போ நான் எதை பார்ப்பேன் நீங்கள் சொல்லுங்க. இது எவ்வளவு கடை இருக்கு? கடை இது வரைக்கும் நான் 4 லட்சம் நான் கடன் வாங்கி செலவு போட்டேன்னா கூட நான் செத்தாய இன்சூரன்ஸ் போட்டுக்கிறேன் சார். வந்தால் வருது, கடன் கட்டினேன். இல்லைன்னா என் வீடு விற்றுட்டு என் பசங்க கட்டிட்டு போட்டோம். யாரும் ஏமாற்ற மாட்டேன் நான்.